ஹாய் காய்ஸ், இங்க ஒரு கிராமத்துல இரவுல ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கிராமத்துல யாரெல்லாம் அந்த காத்த சுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரத்த வாந்தி எடுத்து இறந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு அமானுஷமான விஷயம் மண்ணுல இருந்து பொழந்துட்டு வானம் வரைக்கும் வளருது. இது எதுக்கு நடக்குது? மக்கள் ஏன் இறந்து போறாங்க? இத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற ஹீரோயினும் அவங்க டீமும் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. இறந்து போனவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறது. இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஹீரோயினும் அவங்க டீமும் ஒரு மர்மத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாம இந்த படத்தை பாக்குற நமக்கும் எண்ட்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு முடிச்ச படம் தான் 2021 ரிலீஸ் ஆன லுடசன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. சோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல 1947 காலத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு ஆபீசர் கிட்ட பிரஸ் மீடியா ஆட்கள்லாம் ஏலியன்லாம் பத்தி சொல்றாங்களே சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கவும் அந்த ஆபீசரும் நிறைய பேர் வானத்துல வித்தியாசமான ஒரு விஷயம் பறக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. நாங்களும் அது ஏலியனா இல்லையான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி யூஎஸ்ல சேர்ந்த ஒரு ஆபீசர் சொல்லிட்டு இருக்க. இப்போ வேற ஒரு நபர் வராரு. அவர் ஏலியன் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க சிக்காகோல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒரு குடும்பம் இருக்கு. அப்பா அம்மா 2 பெண் குழந்தைங்க. அவங்க நைட்டு டின்னருக்காக விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பொண்ணும், என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதே சாப்பாடு தானா அப்படின்னு சொல்லி குறை சொல்ல, அவங்க அம்மாவும் கண்ணாடி கடவுள்கிட்ட நன்றி தான் சொல்லணும். ஏன்னா உன் வயசுல இருக்கிற குழந்தைங்க நிறைய பேரு சைல்ட் லேபரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கடவுள் நமக்கு எது கொடுத்தாலும் அது சிறந்தது அப்படின்னு சொல்லி நீ அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை சாப்பிட சொல்றாங்க. அப்படி பசங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் போது இப்போ டமான ஒரு சவுண்டு கேக்குது. அந்த இடம் லைட்டா அதிர ஆரம்பிக்குது. கரண்டும் கட்டா எடுத்து அந்த குழந்தைங்க பயப்படுறாங்க. கணவன் மனைவி எழுந்தவங்க குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு காணும். பார்த்தா அவ டேபிளுக்கு அடியில பயந்துகிட்டு இருப்பா. அவளை கூப்பிட்டுட்டு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பாக்குறாங்க. ஏதோ ஒரு பொருள் கீழே விழுந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது. சின்ன பொண்ணு, அம்மா யாராவது தீவிரவாதி வந்துட்டாங்களோ, அவங்களோட அட்டாக் தானா இது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பமும், அது இல்ல கண்ணா, இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி வெளியே பார்த்துட்டே இருக்க. இப்ப அவங்களோட முதல் குழந்தை இரும்ப ஆரம்பிக்கிறா, ரத்தம் வந்து எடுக்கிறா. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்க இப்ப அவங்களும் ரத்த வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சுவாசிக்கிற அந்த காத்து விஷம். இதை தெரிஞ்சுக்கிட்ட அம்மாவும் சின்ன பொண்ணை வேகமா போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவ கீழே வேகமா ஓடி போய் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். யாராவது வராங்களா அப்படின்ற பயம் அவளுக்குள்ள இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தையும் கபோர்டுக்குள்ளே இறந்து போயிடுறான். இப்ப நியூயார்க்கோட தலைநகரத்தை காமிக்கிறாங்க. கொஞ்ச நாட்களாவே வானிலை மாற்றங்கள் அதிகமா மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாடுகளையும் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு வந்துகிட்டே தான் இருக்கு. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த உலகத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்போ ஒரு நியூஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. அதுல நம்ம படத்தோட ஹீரோயின் ரீசெண்டா ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. அதுல அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. அது அந்த நியூஸ் பேப்பர்ல காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பயாலஜி ஸ்பெஷலிஸ்ட். அதே இடத்துல இங்க ஒரு நியூஸ்ல சிக்காகோன்ற ஒரு சின்ன கிராமத்துல மக்கள் எல்லாம் விஷ காத்த சுவாசிச்சுட்டு எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது பரபரப்பா நியூஸ்ல போயிட்டு இருக்கும். நியூஸ்ல இருக்கிறவரும் அங்க பேட்டிக்கு போன அந்த பெண்மணி கிட்ட இது ஏன் நடந்தது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும், தெரியல சார், இங்க உடலை வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க, யாரும் உள்ள போக கூடாது, உள்ள போனா விஷ காத்து தான் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா, இது ஏன் நடந்தது அப்படின்னு கேட்கும் போது 2 விஷயம் சொல்றாங்க சார். ஒண்ணு, இங்க இந்த பிளான்ட்ல வரக்கூடிய விஷ காத்தா இருக்கும், இல்லைன்னா இங்க ஒரு கெமிக்கல் பாம்பா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, கெமிக்கல் பாம்பா? ஆமா சார், ஆனா இந்த கெமிக்கல் பாம்பு எதுக்கு இந்த சின்ன கிராமத்துல போட்டாங்கன்னு தெரியல. இது என்னன்றது ஆபீசருங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் கட் பண்றாங்க. இங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் நியூஸ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத் டப்ல குளிச்சுட்டே இருக்கும் போது அவங்களோட பழைய விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா செக்யூரிட்டி ஆபீசருங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, உங்களை கூட்டிட்டு வர சொல்லி எங்க ஹையர் ஆபீசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, என்னையா தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா உங்களதான் வர சொன்னாங்க, நீங்க வாண்டடா வந்தீங்கன்னா உங்களை பிரச்சனையே இல்லாம கூட்டிட்டு போவோம், அடம் பிடிச்சிங்கன்னா உங்களை தூக்கிட்டு வருவோம், எங்களுக்கு ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வராங்க.
இப்ப அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆர்மில இருக்கிற மெயின் ஆபீசர் தான் அங்க வந்திருப்பாங்க. ஹீரோயினும் அங்க வருவாங்க. ஹீரோயின் மாதிரியே வேற ஒரு சயின்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆனா ஒரு ப்ரொஃபஸரை வர வச்சிருப்பாங்க. ஹீரோயினும் அந்த சாரையும் கூட்டிட்டு வந்து, உங்களை நாங்க வர வச்சது காரணம் சிக்காகோல நடந்த விபத்து, அதை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சு தரணும். அது மூலியமா இந்த பிரச்சனையை எங்களால சரி பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா நான் உங்களை சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லவும் ஹீரோயினும் சைலண்டா இருக்கா. இப்போ ஆபீசர் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நான் உன்னை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னோட ஃபைல் எல்லாம் நான் நிறைய படிச்சேன். நீ தான் இதுக்கு பெர்ஃபெக்டான ஆளா இருப்ப. அங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காம நீ சொல்லணும். நீங்க 2 பேரும் இப்ப அந்த இடத்துக்கு போகணும். போறதுக்கு முன்னாடி உங்களை பிசிக்கல் செக் மட்டும் நாங்க பண்ணுவோம் போது ஹீரோனி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. கவலைப்படாதீங்க, பேசிக்கான டெஸ்ட் தான் அது அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோனியும் அந்த ப்ரொஃபஸரையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும். இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதை நல்லபடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க 2 பேர் தான் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப ஹீரோனியும் அந்த ப்ரொஃபஸரும் உள்ள போவாங்க. அந்த எல்லா இடத்துலயும் பனி படர்ந்திருக்கும். அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் மண்ணை தள்ளி விட்ட மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது கீழே ஹீரோனி உத்து பார்க்கும் போது அவங்க ஒரு சிவப்பான வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டா பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோனிக்கு அந்த பிளான்ட்ல எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. அது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இப்போ அந்த பிளான்ட்டே ஹீரோனி ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அந்த பிளான்ட்டோட ஒரு பக்கம் மட்டும் ப்ளூ கலர்ல இருக்கும். சரி, இதே மாதிரி சம்பவம் வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னு ஹீரோயின் ஆன்லைன்ல செக் பண்ணும் போது ரஷ்யால கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. வானத்துல பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டது. மக்கள் எல்லாமே சுவாசிக்க முடியாம இறந்து போனாங்க. அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணிய சில பேர் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி அவங்க கிட்ட இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்கவும் அவங்க இந்த இடத்துல ஒரு விஷவாயு வந்துடுச்சு, அதனால மக்கள் அந்த விலங்கு எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அது எதனால வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது அது ஒரு விதை. அந்த விதை எங்க நாட்டுல வளர்ந்த பிறகுதான் இந்த சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லும் போது பத்திரிகை ஆட்களும் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அது எந்த விதை எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்க அவங்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது அப்படின்றத சொல்றாங்க. சரி, ஓகே, நீங்க அந்த இடத்த விட்டு எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் அந்த இடத்துல இல்ல, என்னோட ரிலேட்டிவோட பையன் அங்க ஆர்மியா இருக்கான், அவன் தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த இன்டர்வியூவை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் அந்த லேடி இன்னும் இருக்காங்களான்னு சொல்லி ஆன்லைன்ல செக் பண்ணும் போதுதான் அந்த லேடிய சில முகமூடி போட்ட நபர் அவங்க குழந்தையோட கண்ணு முன்னாடி ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்ற தகவல் ஹீரோனிக்கு தெரிய வரும். இப்ப அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல இறந்து போன நபர்களோட பாடியை செக் பண்ணி நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்திருப்பாங்க. அங்க சீனியர் ஸ்டாஃபுக்கு முன்னாடி அந்த உடலை ஒண்ணு எடுப்பாங்க. அவங்களோட முகத்தை பார்ப்பாங்க. இறந்து போன ஒரு நபர், இவர் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குடும்பத்தோட தலைவரா இருந்திருப்பாரு. அவரோட உடலை கொண்டு வராங்க. முகத்தை பாக்குறாங்க. அவரோட உடம்பு பயங்கர கூலிங்கா இருக்கு. இப்போ அவரோட நெஞ்சு பக்கத்துல கத்தியால கிழிக்க ரத்தம் வராம கருப்பு கலர்ல ஒரு திரவம் வெளியே வருது. அது வெளியே வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே உள்ள போயிடுது. அந்த நபர் டக்குன்னு எழுந்து உட்கார்றாரு. இத பார்த்த உள்ள இருக்கிற டாக்டர்ஸ் அதிர்ச்சி ஆகுறாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் புரியல. இப்ப உள்ள இருக்கிற ஒரு லேடி டாக்டரும் அந்த நபரோட பிளட் பிரஷரை செக் பண்ணணும்னு சொல்லி பாக்குறாங்க. உடம்பு ஜில்லுன்னு இருக்கு, ரத்த ஓட்டம் எதுவுமே இல்ல, அவரோட அசைவும் இல்ல. சார், உங்களுக்கு ஒரு அட்டாக் ஆயிருக்கு, நீங்க தெளிவா இருக்கீங்களான்னு அவங்க பேச அவரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல அந்த ரூம்ல இருந்து சத்தம் வருது. எல்லாமே போய் பார்த்தா விஷவாயுனால இறந்து போனவங்க பாதி பேர் அங்க எழுந்து இவர மாதிரி நிப்பாங்க. இது யாருக்குமே ஒன்னும் புரியாது. இந்த விஷயம் பத்திரிகையாளருக்கு போயிரும். அந்த இடத்துலயே கூட்டம் வந்துருவாங்க. இறந்து போனவங்க உயிரோட வந்ததுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் மனுஷங்களே பண்ணக்கூடிய பிரச்சனைகளான்னு சொல்லி பிரஸ் மீடியா ஆட்கள் எக்கச்சக்கமான கேள்விகளை கவர்மெண்ட் முன்னாடி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை நிறைய பேரால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு பக்கம் ஹீரோனிக்கு தலையே சுத்தும். என்னடா ஆக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்த சேர்ந்த கவர்னர் வருவாங்க. இது எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணியை உட்கார வைப்பாங்க. அவங்களும் விஷவாயினால பாதிக்கப்பட்டாங்க. அவங்களோட குடும்ப போட்டோ வச்சு அவங்களுக்கு ஏதாவது உணர்வு இருக்கான்னு செக் பண்ண அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பக்கமா சாஞ்சு நிப்பாங்க. கவர்னருக்கு ஒண்ணும் புரியல. 1300 பேரு அந்த கிராமத்துல இறந்து போயிருக்காங்க. எதுக்கு 49 பேருக்கு மட்டும் முழிப்பு வந்தது, இது ஏன் நடந்தது என்கிட்ட சொல்லுங்க போது அங்கிருந்த ஒரு நபரும் வருவாரு. அந்த கிராமத்தோட வீடியோவை காமிப்பாரு. இதுல முக்கியமா உயிர் பிழைச்ச அந்த 49 பேரும் விஷவாயுனால தாக்கல. அவங்களுக்கு ஒரு விதமான செல் அவங்க உடம்புல வந்திருக்கு.
அதனாலதான் அவங்களுக்கு முழிப்பு வந்திருக்கு. ஆனாலும் அவங்களால மனிதர்கள் மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது. அந்த செல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடல்ல ஊடுருவி போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் இவங்கள நம்ம மனுஷங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்கள் மாதிரி அவங்க எதுவுமே செய்ய முடியாது. இது போக போகத்தான் நமக்கு ஏன் நடக்குதுன்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, இங்க ஹீரோயின் தலையை பிச்சுட்டு இருக்கும் போது இப்போ ஆபீசர் வராரு. ஹீரோனி கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, சார் நான் ரீசெண்டா ஆன்லைன்ல ரஷ்யால சேர்ந்த ஒரு பிரச்சனையா பார்த்தேன். அதுவும் இங்க நடந்ததும் கனெக்ட் ஆகுது. நம்ம இதை பத்தி ப்ராப்பரா செக் பண்ணா நமக்கு சில க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது சீனியரும், இது ஆன்லைன் வீடியோ பார்த்துட்டு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்களா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து சிரிச்சுட்டு போக, இப்ப அடுத்த நாள் காலையில உயிரோடு இழந்த நபரோட மனைவி வந்து தன்னோட குழந்தை பத்தியும் கணவரை பத்தியும் எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நபருக்கு ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அதாவது ஆபீசர்களும் இதெல்லாம் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் செம்ம கடுப்பாயிராங்க. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒயினை வாங்கிட்டு வந்து கார்ல குடிச்சுட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா ஹீரோயினிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இது ஒரு ரகசியமான இடமா, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், இதை பத்தி நீ அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணா கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த ஹீரோனி யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப டக்குன்னு கண் திறந்து பாக்குறாங்க. இப்ப அவங்க ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து எழுந்த நபர்கள்ல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அவகிட்ட போய், என் சின்ன வயசுல இந்த புக்கை தான் நான் படிச்சேன். என் அம்மா நான் 10 வயசு இருக்கும் இறந்துட்டாங்க. அந்த டைம் நான் வினோதமா ஒரு விஷயம் பண்ணேன். என்ன தெரியுமா, என் அம்மா இறந்த பிறகு கூட நான் அழுகவே இல்லை. எல்லாருமே என்னதான் பார்த்தாங்க. ஆனா ஏன் தெரியல அந்த டைம் எனக்கு அழுகையே வரல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட சொல்ல, அதனால உங்களை நான் சரி பண்ண வாய்ப்பு இருக்கும்னு சொல்றா. ஆனா அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு அவசியமும் இல்ல. இப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். போனை ஆன் பண்ணுவாங்க. போனோட வால்பேப்பர்ல அந்த கிராமத்துல எடுத்த அந்த சிவப்பு பிளான்ட் தான் இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணு டக்குன்னு ஹீரோனோட கையை பிடிக்கிறா. ஹீரோனுக்கு செம ஷாக்கு, அலறி போயிடுறாங்க. இப்ப இந்த விஷயத்த பத்தி எல்லா கிட்டயும் சொல்லவும் இப்ப எல்லாம் நார்த்து பக்கமா திரும்பி உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கன்னா ப்ரொஃபசரும், சார் இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற வடிவத்தை பாருங்களேன், நார்த்து பக்கமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் போனா நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், ஆபீசர் எதுக்கு இந்த பிளான்ட் இருக்கிற விஷயத்த என்கிட்ட நீங்க சொல்லல அப்படின்னு ஹீரோனியை குறிச்சு கத்துவாங்க. ஹீரோனியோ அது ஒரு சின்ன பிளான்ட், அதனால நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு சொல்லும் போது இப்ப வேகமா ஒரு நபர் வந்து, சார் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னன்னா ஹீரோனியும் அந்த ப்ரொஃபசரும் போன அந்த இடத்துல, அதாவது ஹீரோனி பார்த்த அந்த செவப்போ பிரம்மாண்டமா வளர்ந்து மான்ஸ்டர் மாதிரி வளர்ந்துகிட்டே போயிருக்கும். இதை நியூஸ் ஆட்கள் பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோனியும் அந்த ப்ரொஃபசரையும் போன பிறகு வேற யாரும் அந்த இடத்துக்கு போல. இப்ப ஹீரோனியும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை அந்த போட்டோ பார்த்து ரியாக்ட் பண்ணால, அந்த இடத்துலயே ஒரு ஆளை கூட்டிட்டு போல, அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ண அந்த நபரையே கூட்டிட்டு போறாங்க. போய் பாக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பிளான்ட் மாதிரி இருக்கும். அந்த பிளான்ட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்த அந்த நபரை உட்கார வைக்கிறாங்க. அவர் ஏதாவது ரியாக்ட் பண்றாரான்னு பாக்குறாங்க. அவர் எந்த ஒரு அசைமும் இல்லாம அப்படியே இருக்காரு. சில பேர் இதெல்லாம் பண்றதே வேஸ்ட், வாங்க ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அவரு கண்ணை திறந்து பாக்குறாரு. அவர் கையையும் காலையும் உணர்றாரு. அந்த பனியை தொட்டு பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிளான்ட்டை பார்த்துட்டு, நம்ம இந்த இடத்துல வாழணும், இது நம்ம உயிர் பிழைக்கக்கூடிய இடம், என்னால உன் கூட திரும்பவும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு வர முடியாது, அங்க நம்மளால வாழ முடியாது அப்படின்றத பேசுறாரு. இந்த விஷயத்த ஹீரோனி பாக்குறாங்க. இப்ப நியூஸ் ஆட்களுக்கு முன்னாடி இந்த பிளான்ட் வந்ததும் இந்த பாய்சன் ஆக்சிஜன் ஏன் வந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது எர்த் மாதிரியே வேற ஒரு உலகமும் இருக்கும். அங்கிருந்த மக்கள் அங்க வாழ முடியாதனால இங்க வந்துட்டாங்க. அவங்க மனுஷன் நம்ம இருக்க மாட்டாங்க. அவங்க சின்ன சின்ன மைக்ரோல பார்க்கக்கூடிய செல்ஸா தான் இருப்பாங்க. அவங்களாலதான் இந்த பாதிப்பு வந்திருக்குன்னும் போது பிரஸ் மீடியா ஆட்கள் அவங்க எப்படி வந்தாங்கன்னும் போது, வார்ம் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா அவங்க இங்க வந்திருக்கலாம். ஆனா எனக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியல, இதை பத்தி போக போகதான் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றத சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு நபர் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே வச்சுங்க ஹீரோனி அப்பப்போ ஒரு செக்ஷனை போய் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த செக்ஷனுக்கு அவங்க ப்ராப்பரா வரலன்னு சொல்லிட்டு அவங்களோட மேமும் ஹீரோனிக்கு ஒரு ஆடியோல சீக்கிரமா அந்த செக்ஷன் அட்டென்ட் பண்ணுங்க, நீங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோனி அதெல்லாம் கண்டுக்காம காலையில எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிடுறாங்க. காலிங் பெல் சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா ஒரு நபர் வெளியே நின்றுட்டு இருப்பாரு. இவரு ஹீரோனியோட அப்பா. நீங்க வந்திருக்கேன், எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கம்மா, உன்னை பார்த்து பல வருஷம் ஆச்சு, அதனாலதான் உன்னை தேடி நான் வந்துட்டேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு கேட்க ஹீரோனி தயக்கத்தோடயே இருக்காங்க. வாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன் இந்த இடம் அழுக்கா இருக்குன்னும் போது, எனக்கு டைம் எல்லாம் கிளீன் பண்ணுன்னு சொல்றா. சரிம்மா, சின்ன வயசுல மத்த குழந்தை மாதிரி எனக்கு பொம்மை வேணும், நான் விளையாட போகணும்னு இது வரைக்கும் எங்ககிட்ட கேட்டதே இல்லை, எப்ப பார்த்தாலும் படிக்கணும்னு படிப்புலயே அதிகமா ஆர்வம் காமிச்ச, என்னால உன்னை அதிகமா பாத்துக்கவும் முடியல, அம்மா இறந்த பிறகு நீ என்னை விட்டு போயிட்ட, நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னையும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஹீரோனி வெறுக்கிறா. அதனால அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஆபீசரும் ஹீரோனி கிட்ட, அந்த உயிரிழந்த நபர்கிட்ட நீ சில கேள்விகளை கேட்கணும்,
உன்னாலதான் அதை கேட்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கொஸ்டின் பேப்பரா கொடுக்குறாங்க. ஹீரோயினி அந்த நபர்கிட்ட போய் சில கேள்விகளை கேட்கறாங்க. அதுல முதல் கேள்வி, நீங்க எதுக்கு எர்த்தை சூஸ் பண்ணீங்கன்னு. அந்த நபரும், நாங்க எங்க பிளான்ட்டை வளர்றதுக்காக டெஸ்ட் பண்ணோம், அது எங்கேயுமே வளரல, எர்த்ல மட்டும்தான் வளர்ந்தது, அதனால நாங்க வாழ்றதுக்கு இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, எர்த் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு யார் முதல்ல சொன்னது அப்படின்னும் போது, எங்களுக்கு இங்க ஒரு நபரை தெரியும், அவங்க தான் எங்களுக்கு கைட் பண்ணாங்க, அவங்க உதவியால தான் நாங்க முழுசா இந்த இடத்த ஆக்கிரமிச்சோம் அப்படின்னு சொல்லும் போது, யார் அவங்க அப்படின்னு கேட்கும் போது, அவங்கள பத்தி எங்களுக்கு முழுசா தெரியாது, ஆனா அவங்கள சூப்பர் நாவா 94 அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னும் போது இத ஆபீசரே கேட்டுருவாங்க. இப்போ ஒரு பக்கம் சில ஆட்கள் அந்த செடியில இன்ஜெக்ட் பண்ணி அதை சர்ச் பண்றதுக்காக எடுத்துட்டு போவாங்க. ஆனா இதை அந்த நபர் பார்த்துட்டு அதை எடுத்துட்டு போகாதீங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின், நீங்க சொல்றதை எங்களால கேட்க முடியாது, எங்க உலகம், இந்த இடத்த விட்டு நாங்க போக முடியாதுன்னு சொல்ல, அவர் அந்த நபரோட கண்ணை பார்ப்பாரு. பார்த்த உடனே அவர் ஒருமா வினோதமா பண்ண ஆரம்பிப்பாரு. அவர் போட்ட மாஸ்கே ரிமூவ் பண்ண ஆரம்பிப்பாரு. இதை பார்த்து ஆபீசருங்க அவரை கண்ட்ரோல் பண்ண நினைக்க, அவர் கண்ணை பார்த்த நிறைய பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இறந்து போயிடுறாங்க. அதனால சில நபர்கள் ஹீரோயினை மட்டும் சேஃபா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஆர்மி ஆபீசரும் அந்த பாம்பு போட்டு அந்த பிளான்ட்டை வெடிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு ஷீல் மாதிரி ஒண்ணு உருவாகும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நியூஸ்லயும் சூப்பர் நாவா 94 நபரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு சில பரிசுகள் கிடைக்கப்படும், அந்த நபரை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். இதெல்லாம் ஒரு நபர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட இந்த ஒரு டைரியை வேகமா திருப்புறாரு. அதுல சூப்பர் நாவா 94 எழுதி இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில வேற வேற நாட்டை சேர்ந்த மக்கள் அவங்க இடத்துல சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பிரஸ் மீடியா ஆட்களுக்கு வீடியோ அனுப்பியிருப்பாங்க. அதுல சில பேர் வானத்துல பயங்கரமான சத்தம் கேட்குது, இந்தியா சேர்ந்த சில பேர் விவசாயம் பண்ணும்போது நிலத்துல கல்ல மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு பொண்ணு அவங்க லேண்ட்ல அமானுஷமான சத்தங்கள் மரத்து வழியா கேக்குது அப்படின்னு சொல்லுவா. இப்ப அந்த பொண்ணும் அந்த இடத்துல நடந்து போறா. அவளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்து வாயை பொளக்குறா. இங்க ஹீரோயினும் நடந்து போறாங்க. அவளோட வீட்டை பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள பொண்ணு நினைக்கிறாங்க, ஆனா வேணாம்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. இப்ப ஹீரோயின் நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஹீரோயினும், ரொம்ப நாளா நான் ரொம்ப கில்ட்டியா இருந்தேன், எனக்கு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதது நடக்குது, பிடிக்காத இடத்துல இருக்குன்ற மாதிரி இருந்தது, எனக்குள்ள ஒரு பாரம் வலி ரொம்ப நாளாவே இருந்தது, ஆனா இப்ப ஏன்னு தெரியல, எனக்கு அந்த வலியும் பாரமும் என்னை விட்டு போற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு இப்போ அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அந்த இடத்துல கீழே சத்தம் கேக்குது. காலை வச்சு கேக்குறாங்க. கீழே ஏதோ ஒண்ணு நகர்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. என்னது இது அப்படின்னும் போது, இதுதான் நம்ம உலகம், இந்த உலகத்தை ரொம்ப ஆக்கிரமிச்சிட்டோம், இதுக்கெல்லாம் காரணம் நீ பண்ண உதவிதான் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட சொல்றாங்க. சூப்பர் நாவா 94 அப்படின்றது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான். அது அவளுக்கு தெரியாம அவதான் ஏலியனுக்கும் வேற பிளானட்டை சேர்ந்த ஆட்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அது எப்படின்னு இப்போ ஒரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. ஹீரோனியா அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா சீக்கிரட்டா ஏலியனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஆபீசர். அந்த இடத்துக்கு போவாரு. சில ஆட்கள் ஏலியனை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை வச்சு நம்ம செக் பண்ணணும், இந்த விஷயம் வெளியே எங்கேயும் தெரியக்கூடாதுன்னு ரகசியமா பேசிக்கிட்டு இருக்க. இதை ஹீரோயின் பாத்துருவா. அவளும் அந்த இடத்துல நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஏலியனை போஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவளை அறியாம ஒரு கியூரியாசிட்டியில அது என்னன்னு தொட்டு பாப்பா. அவ கை வச்ச உடனே உள்ள இருந்த ஏலியன் அவ கையை தொடும். அப்படி தொடும் போது அதோட செல் ஹீரோயினுக்குள்ள வந்துரும். ஹீரோயினையும் கொஞ்சமா ஏலியனா மாறிடுவாங்க. ஆனா இந்த விஷயம் பத்தி யாருக்கும் தெரியாது. ஹீரோயின் அப்படியே மயக்க போட்டு விழுந்துற அங்க ஒரு லேடியும் உங்க பொண்ணு கீழே விழுந்துட்டான்னு கூட்டிட்டு வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஒண்ணு இல்ல அப்படின்றத சொல்றா. ஆனா அன்னில இருந்து அவளோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. சின்ன பொண்ணா இருந்த அவ நிறைய ப்ராஜெக்ட பண்றா, நிறைய ப்ளூ பிரிண்ட போடுறா, பாம்ப ரெடி பண்றது, பிளைனை ரெடி பண்றதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த சின்ன வயசுலயே அவ பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்க்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பப்ப ஹீரோயின் ஏலியன் கிட்ட பேச முயற்சி பண்ணுவா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஏலியன் இந்த உலகத்துல மாட்டிக்கிட்டா, எப்படியாவது தன்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பல முயற்சிகளை பண்ணுவா. அப்படி ஒரு நாள் தான் ஏலியன் கிட்ட பூமின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பத்தின நிறைய விஷயத்த அவ ஏலியன் கிட்ட சொல்லுவா. அப்ப அந்த ஏலியனுங்க நீ யாருன்னு கேட்கும் போதுதான் சூப்பர் நாவா 94 அப்படின்ற பேரை அவ சொல்லியிருப்பா. இவ இப்படி பண்ற விஷயம் அவங்க அம்மாக்கு பிடிக்கல. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவளை வீட்லயே லாக் பண்றாங்க. அவளை எதுவுமே எழுதக்கூடாது
முடியாதுன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. அதனால அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்றா. அவங்க அம்மாவை நீ சீக்கிரமா இறந்து போயிடுவா, வலியோட இறந்து போவேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றா. அதனால அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு 10 வயசு. அவ சொல்லிதான் அவங்க அம்மா இறந்தனால அவ அழுகாமலே அந்த ஃபியூனரல் அட்டன் பண்றா. இவ வினோதமா பண்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா அவளோட பாடியை செக் பண்றாங்க. அப்ப அவளோட பாடியில இருக்கிற செல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாற விஷயத்த அங்க அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா அவ தன்னோட பொண்ணுனால இந்த விஷயத்த யாருக்கையும் சொல்லாம மறைச்சிருப்பாங்க. அதனால ஸ்டார்டிங்ல ஹீரோனிய பாடி செக் பண்ணும் போது அவ கொஞ்சம் தயக்கப்பட்டா. பட் இருந்தாலும் ஹீரோனி வளர 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 அவ ஏலியன்ன்ற விஷயத்த அவ மறந்து நார்மல் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா இந்த ஏலியன் வரதுக்கான மெயின் காரணம் ஹீரோனி விதைச்ச விதை. இதெல்லாம் இப்பதான் ஹீரோனிக்கு தெரிய வரும். இதனால அவ பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு முன்னாடி நான் அந்த நம்பரும் ஏன் கவலைப்படுற, நீ இப்போ உன் வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்றத சொல்றாங்க. அதே இடத்துல இங்க ஒரு வயசானவர் ஹீரோனியோட பத்திரிக்கை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு இப்பதான் ஒரு உண்மை தெரிய வரும். என்னன்னா அவரு முன்னாடி நாசால ஒர்க் பண்ணும் போது அப்போ சேட்டிலைட் மூலமா ஒரு பொண்ணு பேசுறத அவர் நோட் பண்ணிருப்பாரு. அவ என்னென்ன பேசுறான்னு அவர் எழுதி வச்சிருப்பாரு. என்ன அவ சின்ன பொண்ணு என்ன சொல்ற போறான்னு அவர் வேடிக்கை எழுதின விஷயம் இப்பதான் அவருக்கு தெரிய வரும். அந்த சூப்பர் நாவா 94ன்றது அந்த சின்ன பொண்ணு. இதை நினைச்சு அவரு சிரிச்சுட்டு இருக்க. ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற நபர்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அவங்களோட தெருவுல அவங்க கார்டன்ல அவங்களோட தோட்டத்துல கல்ல மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு புகை வருது. அந்த புகைனால எல்லாமே மூச்சு விட முடியாம இறந்து போறாங்க. இப்ப அந்த காட்டுல நடந்து போன பொண்ணு அவளுக்கு முன்னாடி அந்த கல்லை பாக்குறா. அதுல இருந்து வர புகைனால அவ இறந்தும் போயிடா. ஹீரோனி கடைசியில என் வீட்டுக்கு வந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. செவிஞ்சு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல இது மாதிரி உங்களுக்கு விறுவிறுப்பான வித்தியாசமான கதையோட நான் உங்களை நம்ம சேனல்ல மீட் பண்ணுவேன். ஸோ நீங்க எனக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.